அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற கருவி என்னென்னா பூத கண்ணாடின்னு சொல்லுவோம். பூத கண்ணாடியை விஞ்ஞான ரீதியாக சொல்கிறேன்டா குவிவு வில்லைன்னு சொல்லுவோம். குவிவு வில்லையண்டா என்னென்னா இரண்டு பக்கமும் குவிவாக காணப்படுற ஒரு கண்ணாடியை சொல்லுவோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம், இந்த குவிவு வில்லையில் பிம்பங்கள் எல்லாம் தலைகீழாக தெரிகிறத இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதற்கான காரணம் என்னண்டா, இந்த குவிவில்லைக்கு முன்னுக்கு பொருளானது முடிவிலை தூரத்தில் வச்சோம்டா இங்கே இந்த குவிவில்லையானது உருவாக்குற பிம்பம் தலைகீழானதாகவும் மெய் பிம்பமானதாகவும் காணப்படும். இதை இப்போ நீங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கிற வரிபடத்தில் பார்க்கலாம், எப்படி முடிவிலி தூரத்தில் வைக்கப்பட்ட பொருள்ற பிம்பம் எங்களுக்கு தெரியுதுன்றது. சரி, இப்போ நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இப்போ இதில் காட்டப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பாருங்கள். இதில் இப்போ இந்த குவிவில்ல பிம்பத்தை தலைகீழாக ஒரு திரையில் விழுத்துறத உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த சந்தர்ப்பம் என்ன சந்தர்ப்பம்ண்டா, முடிவிலை தூரத்தில் இருக்கிற ஒரு பொருள் இப்போ அந்த பொருள்ற பிம்பம் தலைகீழாக அதே நேரம் திரையில் விழுத்தக்கூடியதாக தெரிகிறத உங்களால் பார்க்கலாம். இதை நாங்கள் மெய் பிம்பம் என்று சொல்லுவோம்.